இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம புதிதாக கற்றுக்கொள்ள அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட குழந்தை பருவம். அதாவது நான் ரீசெண்டாக எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை ரொம்ப தூண்டுறமான ஒரு விஷயம். அது போக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில் ரொம்பவே அதிகம். இப்போது அது என்னோடய குழந்தை பருவம். நான் மெயினாக என்னோடய கல்வி, அதாவது இந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைமில் ரொம்பவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அதில் உள்ள பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோவா ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறம் காலேஜ் வரும்போது கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் அப்படியே போக போக நான் வேலை பார்க்குற இந்த ஒரு கட்டத்தில் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு விளையாட்டு மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டோ, எனக்கு அந்த குழந்தை பருவத்தில் உள்ள எதுலெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சோ அந்த ஒரு ஈர்ப்பு குறைவதை என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கு தான் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, கீப்பிங் யுவர் இன்னர் சைல்ட் அலைவ். அதாவது நம்மளோட குழந்தை குணம், நம்மளோட உள்ள குழந்தை குணமை நம்ம எப்போவுமே உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு பழமொழி தான், அந்த சேயிங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம ஒரு குழந்தையாக இருந்தபோது நம்மளுக்கு உள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, நம்மளுக்கு குழந்தை பருவத்தில் உள்ள அந்த ஒரு நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அது கம்மியாயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. இது உங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் பொருந்துங்க. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு குழந்தை பருவத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில பேருக்கு கொலாஜ் ஒர்க், அதாவது நிறைய பிக்சர்ஸை ஒரு நோட் புக்கில் ஒட்டி ஒரு கொலாஜ் மாதிரி மேக் பண்ணுவாங்க. சில பேருக்கு கிராஃப்ட்ஸ் ஒர்க் அவங்க குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சில பேருக்கு இந்த மூவிஸை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிச்சிருக்கும், லைக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கும். இது பார்த்தியா, தங்கச்சி இது பார்த்தியா, அது செம்மையாக இருக்குது இந்த படம் அப்படின்னு ஒரு மூவியை பற்றி அதை இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பிடிச்சிருக்கும். ஆனால் நாள்வடைவில் அது உங்களுக்கு போக போக கம்மியாக உங்கள் ஏஜ் ஏறோ, இல்லை உங்களுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் வந்ததுனாலையோ, உங்களுக்கு காசோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலையோ, இல்லை நீங்கள் உங்கள் படிப்புலையோ இல்லை வேலையிலையோ அதில் ரொம்ப ஈர்ப்பு, அதில் ரொம்ப செலுத்துனதுனாலையோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குழந்தை பருவத்தில் உள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாயிட்டு போயிருந்துருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்களோட சைல்டுஹுட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு வாட்டி யோசித்து பாருங்கள். உங்கள் முகத்திலே ஒரு புன்னகை மலரும். இந்த ஒரு கருத்தோட இன்னைக்கோட வீடியோவை நான் முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் ஜெயா. நேசிப்போம், கனவுகளுடன் வாழ்வோம், மலர்வோம். உங்களிடம் விடை பெறுகிறேன்.